பிரசன்னத்திற்குள் வரும்போது அவருடைய வார்த்தையை நாம் தேடுகிறோம். அவரை நாம் எப்படி தேடுகிறோம் என்றால் அவருடைய வார்த்தையை தேடும்போது நாம் அவரை தேடுகிறோம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையான தேவன். ஹல்லேலூயா. வார்த்தை மாம்சமான இந்த மத்தியில் ஹல்லேலூயா பிறந்த தேவன். அவர் வார்த்தையாகவே இருக்கும் தேவன். அவருடைய வார்த்தையை நாம் எவ்வளவாக நாம் உற்சாகத்தோடு தேடுகிறோமோ அவ்வளோ உற்சாகத்தோடு நாம் இயேசுவை தேடுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. இன்றைக்கு த பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பில் நம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த தேவ செய்தி ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குள்ளும் நிரம்பி உங்களுக்கு இது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருந்தால் நம்மிடத்தில் எல்லாமே உண்டு. அதை தான் கர்த்தர் நாம் விசுவாசியாக கர்த்தருக்குள் நாம் விசுவாசியாக ஆன உடனே கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, எதையும் நீ தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய வார்த்தையில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. என்னுடைய வார்த்தை உம்மிடத்தில் இருந்தால் அந்த காரியம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இதை இன்னும் பல விசுவாசிகள் அறியாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் நாம் எதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் நம்மை விட்டு அது ஓடிக்கொண்டிருக்கு. நாம் அதை துரத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்தில் உட்கார்ந்து தேவ வார்த்தையில் நிரம்பினவர்களாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து அந்த காரியங்களை நாம் நம்மிடத்தில் அழைக்கலாம். அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவனமாக அழைக்கும் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு 7 காரியங்களை நாம் இந்த தேவ செய்தியில் காண இருக்கிறோம். முதல் வார்த்தை ஜீவனாக இருக்கிறது என்ற தலைப்பில், துணை தலைப்பில் எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து தொடங்குவோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவை, இந்த தேவ வார்த்தை எங்களுக்காக இந்த காலை வேளை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, நீர் எங்களிடத்தில் தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தும். இந்த தேவ வார்த்தையின் மறைந்திருக்கும் சத்தியத்தை எங்களுடைய ஆவிக்குள் பிரவேசிக்க செய்து நாங்கள் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை ஊற்றும். நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். எங்களுடைய இதயத்திற்குள் உங்களுடைய சத்திய வார்த்தை பிரவேசித்து ஹல்லேலூயா எங்களுக்கு எங்களுடைய ஆவியை பலப்படுத்தும் என்று ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தைக்காக. ஆமேன், 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 ஆமேன். காருவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுமாய் உள்ளது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? 2 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று ஜீவன், இன்னொன்று வல்லமை. கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் உபாகமத்தில் எதை சொன்னார்? உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று. ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்ன? நீ வார்த்தையை தெரிந்து கொள் என்று. ஹல்லேலூயா. நீ வார்த்தையை தெரிந்து கொண்டால் உம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பிரதிபலிக்கும், வெளிப்படும். ஹல்லேலூயா. அது வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது,
அந்த வார்த்தையில், தேவ வார்த்தையில் தான் வல்லமையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த வகையான வல்லமை இருக்கிறது? பிரிக்கத்தக்க, அதாவது நம்முடைய ஆவி ஆத்மாவை பிரிக்கத்தக்க வல்லமை, அதை தனியாக பிரிக்கிறது. அது ஒரு இருபுறம் உள்ள கருப்புள்ள ஒரு பட்டயமாக, எல்லா பட்டயத்தை விட இது கூர்ப்பான பட்டயம். எங்கு போகிறது? நேராக ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் ஆவியும் ஆத்மாவும் பிரிக்க வேண்டும்? ஆத்மா எப்பொழுதுமே நமக்கு கொஞ்சம் ஒரு நம்முடைய சௌகரியத்தை தான் பார்த்து நடக்கும். இது ஜெபிக்கன்னு நினச்சா ஆத்மாவால் எழுந்து ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆவி உந்தினால்தான் ஜெபம் வரும். இன்னும் எனக்கு ஜெபிப்பதற்கு மனசு வரலன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் ஆவியில் அவர்கள் இன்னும் பலப்படவில்லை. ஆவியில் பலப்பட்டால் எந்த நேரத்தில் வென்றாலும் ஜெபிக்கலாம். ஆனால் ஆத்மா என்ன செய்யும்? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், எனக்கு டைம் இல்லை, இதெல்லாம் தேவ வார்த்தையெல்லாம் வாசித்து என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் படுத்து தூங்க, உடம்பு ரொம்ப வலிக்குது, சர்ச்சுக்கெல்லாம் போகாத, இன்னைக்கு சண்டே உட்காந்து லீவ் எடுத்துக்கோ. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போனோம், ஒரு 2 வாரம் போகலன்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போகும், 15 நாளைக்கு ஒரு வாட்டி போனால் போதும். இப்படி தான் ஆத்மா சொல்லும். ஆவி என்ன சொல்லும்? ஒரு வார்த்தை வரும்போது அந்த இடத்தில் நீ இருக்க வேண்டும், இந்த வார்த்தையில் இருக்கும் வல்லமை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அந்த வண்ணமாக இருப்பவர்கள் ஒவ்வொரு ஆராதனைக்கும் வந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வார்கள், ஆவியில் நிரம்பினவர்கள். ஆனால் ஆத்மாவின் வழியாக நடத்தப்படுவர்கள் அவர்கள் மாம்சத்துக்கு இணங்குவார்கள். நம்முடைய முழு சரீரமும் நம்முடைய படைப்பு எப்படி இருக்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரம், 3 காரியங்கள் இருக்கிறது. ஆவி இதனால் உந்தப்படுகிறார்களாக இருந்தால் ஆவி என்ன செய்யும்? ஆத்மாவையும் இந்த மாம்சத்தையும் கூட எடுத்து செல்லும். இல்லை ஆத்மாவில் உந்தப்படுகிறவர்களாக இருந்தால் ஆத்மா என்ன செய்யும்? இந்த ஆவியும் சரீரத்தையும் இழுத்து கொண்டு போகும். நாம் எதனால் உந்தப்பட்டவர்கள் என்று நன்றாக தெரியும் நம்முடைய நடவடிக்கையின்படி. இன்னும் ஆத்மாவில் உந்தப்பட்டவர்களாக இருந்தால் இன்னும் உலக காரியங்களில் இன்னும் அதிகமாக கவனத்தை செலுத்துவோம். நமக்கு தேவ வார்த்தையை இன்னும் உற்சாகமாக தேடுவதற்கு இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பிடிப்பு இருக்காது. நேரம் இருக்கும்போது தேவ வார்த்தை கேட்கலாம் என்று தள்ளிவிடுவோம். ஆனால் ஆவி உந்தப்படுகிறவர்கள் எல்லா வேலையும் தனியாக விட்டுட்டு நான் தேவ வார்த்தையை தான் முதல் தேடுவேன். ஏனென்றால் இயேசு வார்த்தையாக இருக்கிறார், அந்த வார்த்தையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும் என்றால் தேவ வார்த்தையில் இருக்கும் அறிவு நமக்குள் வர வேண்டும். அறிவினால் நீதிமான் தப்புகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு வரும் எல்லா ஆசீர்வாதமும் தேவ வார்த்தையின் அறிவினால் தான் வருகிறது. அந்த அறிவு இல்லை என்றால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. தேவ வார்த்தையின் அறிவு இருந்தால் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எதனால் உந்தப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். யாரும் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷனும் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சோதித்து பார்க்கலாம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தேவ வார்த்தையை உற்சாகமாக தேடுகிறோமா, இல்லை ஏதோ ஒரு ஒப்புக்காக போய் சபையில் உட்கார்ந்துருக்கிறோமா? நாம் உற்சாகமாக தேடுகிறவர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலைக்காக நாம் என்ன செய்வோம்? காத்திருப்போம். சனிக்கிழமை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரே ஒரு வேலை, ட்ரெஸ் பண்ணி சபைக்கு வர்றது ஒரே ஒரு வேலை தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சாப்பாடு கூட தேவையில்லை, எனக்கு ஒன்று டீ வேலை, தண்ணி வேணும், ஒன்றும் வேணாம், எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நேரம் வந்து சபையில் உட்காந்து அந்த காலை வேலையை கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய ஆராதனை செய்து அவருடைய வார்த்தையில் நாம் செலவிட வேண்டும். அந்த உற்சாகம் இருக்கும்போது ஆவியினால் உந்தப்படுகிறோம். ஆவியால் உந்தப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை ஆளுகையின் வாழ்க்கையாக இருக்கும்.
சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று, அது தேவனுடைய கட்டளை. அது கெஞ்சலை. கர்த்தர் வந்து சபை கூடுதல் விட்டு விடாதீங்கன்னு சொல்லி நம்ம கெஞ்சலை. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்பது ஒரு கட்டளை. ஏன்? அந்த நேரத்தில் தான் ஒரே ஒரு நாள், ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் நம்ம எல்லாம் விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்காக இந்த 6 நாட்களில் எங்களுக்கு செய்த காரியங்களுக்காக இந்த 7வது நாள் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இன்னும் வர இருக்கும் 6 நாளைக்காகவும் நாம் உம்முடைய பிரசன்னத்தை வந்து வேண்டிக் கொள்கிறோம். அந்த 6 நாளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி போன 6 நாளுக்காகவும் இனி வர இருக்கும் 6 நாளுக்காகவும் நாம் என்ன செய்கிறோம்? அந்த நடுவில் இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவ பிரசன்னத்தில் வந்து ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் நாம் சபை கூடுதலில் நேரத்தில் செய்கிறோம். ஏதோ நேரம் செலவு பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி வந்து உட்காரல. ஒரு திட்டத்தோடும் ஒரு தீர்மானத்தோடும் வருகிறோம், ஒரு அறிவோடு வருகிறோம். நாம் தேவ பிரசன்னத்திற்குள் வருகிறோம். வானத்தின் பூமியின் இந்த சகல காரியங்களையும் சிருஷ்டித்த தேவனுடைய பிரசன்னத்தில் வருகிறோம் என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனை தேடி வருகிறவர்களை தனியாக அறிந்து கொள்ளலாம். இல்லை ஒரு கேஷுவலாக என்ன ஏதோ சபைக்கு போன்று அவர்களையும் நல்லா தெரியும். கர்த்தருக்கு நல்லா தெரியும். நமக்கு நல்லா தெரியலன்னா கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவங்க யார் உண்மையான என்னை தேடுகிறார்கள் என்று நான் அறிவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் யார் உண்மையாக விசுவாசிக்கிறார்கள், என்னை நம்புகிறார்கள் என்பதை நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உத்தம ஹிருதயம். அவருடைய கண்கள் இந்த பூமியில் எங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம ஹிருதயம் உள்ளவர்களுக்கு அவர்கள் பட்சமாக அவருடைய கை என்ன செய்ய இருக்கிறது? பராக்கிரம காரியங்களை செய்ய இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை அவர்கள் காண இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிசாசுக்கு அவர்கள் முன்பாக நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர்கள் முன்பாக செல்வார்கள். ஏன்? கர்த்தரை தேடுகிறவர்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்தை கண்டடைவதற்கு நாம் கர்த்தராகிய தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். அதனால்தான் இந்த தேவ வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையான வார்த்தை. ஆத்மாவையும் ஆவியும் தனியாக பிரிக்கிறது. அதற்கு பிறகு எங்கே போகிறது? ஒன்றுக்குள்ளும் இருபுறம் கருப்புள்ள அந்த பட்டயம் கருத்தாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது. கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது. அதாவது நம்முடைய போன்ஸ், அதாவது எலும்புக்குள் போது எலும்புக்கு உள்ளே தான் மேரோ, அதாவது ஊன்ன்றது எலும்புக்கு உள்ளே இருக்கிற காரியம். அந்த அளவுக்கு அது பிரவேசித்து நம்முடைய சரீரத்தில் பிரவேசித்து ஊன் வரைக்கும் போகுதுன்னா அது எவ்வளோ கருப்புள்ள ஒரு பட்டயம். அது ஏன் அது அவ்வளோ ஆழமாக போகிறது? அதாவது 2 காரியங்கள் இருக்குது. அதாவது ஆத்மாவை, நம்முடைய தேவ வார்த்தை ஆத்மாவை என்ன செய்கிறது? கழுவுகிறது. அதே நேரத்தில் தேவ வார்த்தை நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தேவ வார்த்தை நம்முடைய சரீரத்தில் பிரவேசிக்கும் போது மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்க செய்கிறது. எதனால் வியாதி வருகிறது? அணுக்கள் மரிக்கும் போது வியாதி வருது. கேன்சர் சொல்லி அவருக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதனால் வருகிறது? அந்த கேன்சர் செல் என்ன செய்கிறது? அந்த சரீரத்தில் இருக்கும் அந்த அணுக்களை அது மரித்த அணுக்களாக மாறுகிறது. எதற்கும் பிரயோஜனம் இல்லாத அணுக்களாக அது அப்படியே அழிய போகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? தேவ வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அது நமக்குள் பிரவேசிக்கும் போது ஒவ்வொரு வேளையும் அந்த அணுக்களை உயிர்ப்பிக்க செய்கிறது. அதனால் தான் ஜெபிக்கும் போது, இந்த வார்த்தையினால் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஊனுக்குள்ளும் உங்களுடைய கணுக்குள்ளும் போய் என்ன செய்கிறது? இந்த தேவ வார்த்தை ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதே விசுவாசத்தை அந்த ஜெபத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டா
100%, அதாவது ஒரு நிச்சயத்தோடு போவீங்க, எனக்கு சுகமாயிடுச்சு, நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அபிஷேகத்தில் ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் நமக்குள் செல்லுகிறது. வார்த்தையின் வல்லமையோடு அந்த ஜீவன், ஹல்லேலூயா, வார்த்தையில் இருக்கும் ஜீவனும் வார்த்தையில் இருக்கும் வல்லமையும் சேர்ந்து நம்முடைய சரீரத்திற்குள் பிரவேசிக்கிறது, ஊனுக்குள்ளும் கணுக்குள்ளும் பிரவேசிக்கிறது. ஹல்லேலூயா. எதற்காக? நமக்கு சுகத்தை தருவதற்காக, நமக்கு சரீரத்தில் தெய்வீக சுகத்தை தருவதற்காக. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அது என்ன சொல்கிறது? இந்த வார்த்தை ஹல்லேலூயா, இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறிக்கிறது ஆக இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது இதயத்தில், ஒவ்வொருத்தரும் இதயத்தில் என்ன நினைத்து கொண்டு, என்ன மனசில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆவியில் வார்த்தையில் நிரம்பினவர்களுக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் பேசுவார், அதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இயேசு பரிசேயரும் சதுசேயரும் பார்த்து சொன்னார், நீங்கள் என்ன இந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி அவர்களை என்ன சொன்னால் வலு சர்ப்பம் என்று அழைத்தார். அதே நேரத்தில் அவர்கள் சீஷர்களுக்கு அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று அறிந்து அவர்களை திட்டினாராம். பால் அப்போஸ்தலன் அதே பேதுரு அதே வண்ணமாக முதல் நாள் அந்த அபிஷேகத்தை பெற்று அந்த பெந்தெகோஸ்து நாள் முடிஞ்சு வந்து அந்த வார்த்தை பேசும்போது, அவர் ஆவியில் நிரம்பி பேசும்போது அந்த இடத்தில் சொன்னார், நினைத்து கொண்டு இருந்தால் இவர் காலையில் ஏதோ மது அறிந்து வந்து பேசுகிறாங்கள் என்று சொல்லி, அது கர்த்தர் இவருடைய ஆவிக்குள் பேசி, அந்த வார்த்தையை ஆவிக்குள் பேசி. இல்லை, காலையில் யாரும் மது அறிந்து வர மாட்டாங்க, அது சாயங்காலத்தில் செய்கிறவங்களும் நாங்கள் வந்து ஆவியில் நிரம்பி வந்திருக்கோம்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. அதாவது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அன்னைக்கு. அப்படின்னா ஒரு 10,000 பேர் கூடியிருப்பாங்க, அதில் ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க விசுவாசம் இல்லாதவர்கள் ஏதோ பேசினதை இவருடைய ஆவிக்குள் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இதை சொன்னார். அப்படி என்றால் வார்த்தை என்ன செய்யும்? ஒவ்வொருத்தரையும் நினைவுகளையும் அவருடைய இதயத்தில் இருக்கும் காரியங்களும் அது வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆவியில் நாம் வார்த்தையில் நிரம்பி இருக்கும் போது நமக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. இதுதான் வார்த்தை ஜீவனாக இருக்கிறது என்பதற்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வார்த்தை நமக்குள் அது ஜீவனாக இருக்கிறது. வார்த்தை வரும் இடத்தில் மரித்த காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்க செய்யலாம். நம்முடைய சுற்றி இருக்கும் காரியங்களும் மரித்திருந்தால் அந்த வார்த்தையை பேசும்போது அது உயிர்ப்பிக்க செய்யலாம். எப்படி அது செய்யலாம் என்று அடுத்த வாரம் காண இருக்கிறோம். ஆனால் இந்த வாரத்தில் வார்த்தை, தேவ வார்த்தையின் வல்லமை என்ற தேவ செய்தி, அடுத்த வாரம் தேவ சத்தியத்தின் வல்லமை என்று நாம் காண இருக்கிறோம். வார்த்தைக்கும் சத்தியத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதையும் அதையும் நாம் அடுத்த வாரம் காண இருக்கிறோம். இரண்டாவதாக, the word brings change for good. தேவ வார்த்தை நமக்கு நன்மைக்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நன்மைக்கான மாற்றத்தை தேவ வார்த்தை கொண்டு வருகிறது. அதுதான் லைஃப் சேஞ்சிங் வேர்ட். ஹல்லேலூயா. வார்த்தை என்பது வாழ்க்கையை மாற்றும் வார்த்தையாக இருக்கிறது. ஐசியா 55வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். தேவ வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, எங்கிருந்து வருகிற வார்த்தை? இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 4:4 கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை தான் எழுதப்பட்ட வார்த்தை. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. அவர் என்ன சொன்னார்? அப்படி என் வாயிலிருந்து புறப்பட்டும் வசனம் என்றால் வார்த்தை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாது. இப்போ பேசுகிற வார்த்தை வெறுமையாக தேவனிடத்தில் திரும்பாது. ஏன்? அவர் அனுப்புகிற வார்த்தை. இது நாம் பேச தான் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. ஆனால்
அவர் அனுப்புகிற வார்த்தை அது. அவர் அனுப்புகிற வார்த்தை எதற்காக அனுப்புகிறார்? அது நான் விரும்புகிறதை செய்து, அதாவது கர்த்தராகிய தேவனுடைய ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக அவருடைய வார்த்தை நமக்கு அனுப்புகிறார். வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை அனுப்பி அவர்களுக்கு சுகப்படுத்தினார், அவர்களுக்கு விடுதலை தந்தார் என்று. ஹல்லேலூயா. வார்த்தை எதற்காக அனுப்புகிறார்? அவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்காக அவர் வார்த்தை அனுப்புகிறார். இந்த இடத்தில் யார் எந்தெந்த நிலையில் வந்திருக்கிறார் என்பதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். நாம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தான். ஜபத்தினாலும் எல்லாம் மாறுவது, அது ஒரு அளவுக்கு மாறும். ஆனால் நிரந்தரமான மாற்றம் வர வேண்டும் என்றால் நமக்குள் வார்த்தை இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள் வந்தால் அதற்கு பிறகு நாம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு பிறகு ஒரே நமக்கு உயர்வு நிச்சயம். நம்முடைய பாதை செழிப்பின் பாதையாக இருப்பது நிச்சயம். அந்த வார்த்தையின் வல்லமை பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். இதில் மறைந்திருக்கும் இரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது வார்த்தையின் வல்லமை நான் அறிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையில் இருக்கும் ஜீவன் எனக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்பியதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்துக்கு காரியமாகும்படி வாய்க்கும். வெறுமையாக திரும்பி அவரிடத்தில் வராது. அது எதற்காக அனுப்புகிறாரோ அந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அதை அந்த காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது சிலர் கேட்கலாம், ஏன் எனக்கு அந்த வாய்க்கல என்று ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் இதுதான். எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அனுப்புகிறார், அவருடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படி அனுப்புகிறார். அந்த வார்த்தை வரும்போது நாம் அதை விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறோமா? இல்லை, இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது, இந்த காரியெல்லாம் இதன்படியெல்லாம் செய்ய முடியாது, நான் போகிற வழியில் தான் நான் போவேன். அவர் பேசின்னு இருப்பார், பாஸ்டர் பார்த்து அவர் பேசின்னு இருப்பார், அவர் சொல்கிற மாதிரிலாம் நான் செய்ய. அது பாஸ்டர் பேசலை, அபிஷேகத்தில் ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அதை அறியாதவர்கள் இன்னும் ஆவியில் நிரம்பினவர்கள் அல்ல, ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் அல்ல. அதாவது புல்பிட்டிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆவியான இடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்று அறிந்தால் அப்போதுதான் நாம் ஆவியில் நிரம்பினவர்களாக இருக்கிறோம். அது நமக்கு ஒரு குத்துகிற வசனமாக இருக்கும். அதாவது இயேசு இடத்தில் 2 பேர் அதாவது உயிர்த்தெழுந்து வந்த இயேசு இடத்தில் சடனாக அந்த 2 பேர் நடந்து கொண்டிருக்கும்போது அது பேசினார். பேசும்போது அதுக்கு பிறகு அவர் போய் அப்பத்தை பெற்று அவர்களுக்கு இது பண்ணி அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சது அது இயேசு. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க? அவர் பேசுகிற பேச்சு ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய ஆவி கொழுந்து எரிந்து கொண்டிருந்தது என்று. ஹல்லேலூயா. அதாவது ஆவி எரிகிற வண்ணமாக நமக்கு உள்ள எரிகிற வண்ணமாக காரியங்கள் தோன்றினால் அது வார்த்தை செய்கிற காரியம். அந்த நேரத்தில் கோபப்படக்கூடாது. ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்ல வேண்டும். எனக்குள் நீர் பேசுகிறீர் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி உடனடியாக அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தவறு இருக்கும்போது நாம் திருந்த வேண்டியது நம்முடைய ஒரு
முக்கியமான செயலாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அறிந்த தேவன், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்த தேவன் என்ன செய்கிறார்? உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தவறு இருக்கிறது, இந்த தவறை நீ சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிரம்பும் என்று சொல்லுகிறார். அதற்காக தான் அவருடைய வார்த்தை அனுப்புகிறார். இந்த வார்த்தை அனுப்பின உடனே நாம் கோபம் கொள்ளாமல், அதை தடை செய்யாமல், நாம் அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டால் அது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்னவாக இருக்கும்? பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியானால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஹல்லேலூயா. நான் சத்தியத்தை உங்களுக்கு போதித்தனால் நான் சத்ரு ஆகிவிட்டேனா என்று பவுல் அப்போஸ்தலர் கேட்கிறார். அது சரியாக தான் இருக்கு. சத்தியத்தை சொல்லும் போது சில பேர் பாஸ்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு. அதாவது முக்கியமாக சுகத்துக்கு எல்லாம் ஒப்பு கொடுப்பாங்க. சுகத்தின் பற்றி வார்த்தையாக தான் எல்லாம் ஒப்பு கொடு. ஆனால் செழிப்பின் பற்றி வார்த்தை வருது. நீ பணத்தை கொடுத்தா தான் பணம் உனக்கு வரும்னு சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான். இவர் பணத்துக்காக இவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இது கேட்க முடியாது. அவர் யாருக்கு நஷ்டம்? கேட்டவங்க என்ன செய்ய? விசுவாசத்தை அதை பெற்றுக்கொள்ளாமல் அதை தடை செய்து விட்டார்கள். அவர்கள் வர வேண்டிய கர்த்தருடைய நோக்கம் என்ன? அவர்கள் செழிக்க வேண்டும் என்று. அவர்கள் அதை தடை செய்யும் போது அவர்கள் கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கும் அவருடைய நோக்கத்திற்கு எதற்காக வார்த்தை அனுப்புகிறார்? இந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக இருக்கும். அதை மாற்றத்தை கொண்டு வரும் என்ற உணர்வோடு கர்த்தர் அனுப்புகிறார். அதை நாம் தடை செய்யும் போது அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியம் நமக்கு வாய்க்காது. ஆனால் அந்த விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் போது எதற்காக அனுப்பினாரோ அந்த வார்த்தை நமக்கு வாய்க்கும். ஆனால் சத்தியத்தை பேசுகிற போதகருடைய அந்த இடத்தில்தான் விசுவாசிகள் வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவோம், யாருக்காவது அப்செட் ஆகிடுவாங்க, யாருக்காவது துன்பம் வருமா, யாராவது கோவப்படுவாங்களா, இதெல்லாம் நினச்சின்னு பேசினா அந்த சபையில் விடுதலையே இருக்காது, செழிப்பு இருக்காது. சத்தியத்தை இருக்கிற வண்ணமாக பேசுவது தான் இயேசு செய்த காரியம். அதை இந்த சபையில் நாம் செய்யும் போது தான் நம் ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எப்பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து, இது அன்பின் வார்த்தை. அதாவது அப்பா அம்மா திட்டும்போது அவங்க கொஞ்சம் கடினமாக திட்டினாலும் அவங்க வெறுப்புனால் அவங்க திட்டலை, அவங்க அன்பினால் திட்டுறாங்க. நம்ம செழிக்கணும், நல்ல வழிக்கு வரணும்னு சொல்லி தான் திட்டுறாங்க. அதனால் கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தை அனுப்பும். அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு அந்த வார்த்தை வரும்போது நம்மை அதாவது ஒரு கோலால் அடிக்கிற வண்ணமாக வந்தாலும் அந்த அடியை தாங்கி திருந்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் இன்னும் பல விசுவாசிகள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை என்பதற்கு இதுதான் காரணம். ஆனால் இந்த சபையில் யாருடைய முகத்தையும் பார்த்து நான் பேச மாட்டேன். வார்த்தையில் எது இருக்கிறதோ அதன் வண்ணமாக தான் பேசுவேன். நீங்கள் எனக்காக பேச, உங்கள் ஒவ்வொருத்தருக்காக தனியாக பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவது தான் என்னுடைய வேலை. அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எதற்காக? உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் ஊரில் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதற்காக தான் வார்த்தையை அவர் அனுப்புகிறார். அந்த வார்த்தையை நம்முடைய வேலை என்ன? அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு, அது அன்பின் வார்த்தை, இதை பெற்றுக்கொள்ள. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் தவறு இருக்கிறது. நாம் விசுவாசியாக இருக்கும் போதும் சபைக்கு போகும்போது எல்லாம் எழுதி கொண்டு போவேன். முடிஞ்ச பிறகு வீட்டில் போய் சொல்லியிருக்கேன், ஒரு மணி நேரம் தியானிப்பேன். தியானித்து அதில் இருக்கிற தவறுகளை, நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தவறுகளை எல்லாம் அழுது செவிப்பேன். ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு தவறு இருக்குது, நான் செய்திருக்கேன், இதன்படி இனிமேல் செய்ய மாட்டேன், ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி அழுது ஜெபிச்சு ஒப்பு கொடுப்பேன். இந்த வார்த்தை சொன்ன போதுகிறேன், அவர் சொல்லுவார், அப்படியே சொல்லியிருந்தா இன்றைக்கி நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்?
ஆவியானவர் பேசுகிறார். அந்த ஒரே ஒரு நினைப்பு தான் உங்களுடைய ஆவிக்குள் இருக்க வேண்டும். சபைக்கு வந்தால் பாஸ்டரை மறந்துடுங்க, அவர் முகத்தை பார்க்காதீங்க. வார்த்தை யார் இடத்திலிருந்து வருகிறது? கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். ஆவியானவர் நம்ம இடத்தில் பேசுகிறார் என்று நினைப்போடு வரும்போது எந்த வார்த்தையும் நம்மை கோபப்படுத்தாது. நமக்கு அது நமக்கு தாக்காது. அந்த தாக்குற மாதிரி தெரியாது. அது நம்மை தாங்குற மாதிரி தான் தெரியும். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இதில் தான் நிறைய பேர் அதை தவறு செய்கிறார்கள். மூன்றாவது காரியம், டிவைன் பவர் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட். தெய்வீக வல்லமை தேவ வார்த்தையிலிருந்து வருகிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, தன்னுடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. ஹல்லேலூயா. திவ்ய வல்லமை என்றால் டிவைன் பவர், தெய்வீக வல்லமை. அந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது? ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறார். நம்மை அழைத்தவருடைய பற்றி அறிகிற அறிவு எங்கிருந்து வருகிறது? வார்த்தையிலிருந்து. அவருடைய வார்த்தையின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்குள் அந்த டிவைன் பவர், தெய்வீக வல்லமை நமக்குள் வருகிறது. எதற்காக இந்த தெய்வீக வல்லமை நமக்குள் வருகிறது? 2 காரியங்களுக்காக. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக. இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த ஜீவனை கடத்துவதற்கான காரியத்திற்கும் தேவ பக்திக்கான காரியங்களையும் எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம்? தேவ வார்த்தையிலிருந்து திவ்ய வல்லமை, தெய்வீக வல்லமை நமக்குள் வருகிறது. அந்த தெய்வீக வல்லமை தான் நமக்கு இந்த 2 காரியங்களை, ஜீவனும் தேவ பக்தியும் நமக்கு வர செய்கிறது. ஜீவன் என்றால் எல்லா காரியத்திலும் செழிப்பை காண்பதற்கும், தேவ பக்தி என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு, ஆவியில் உந்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு திவ்ய வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். இந்த திவ்ய வல்லமை எதனால் வருகிறது? தேவ வார்த்தையின் அறிவினால், நம்மை அனுப்புகிறவருடைய அறிவினால், அவருடைய வார்த்தையில் இருக்கும் அறிவினால், அவரை பற்றி நாம் இன்னும் அறிந்து கொள்கிற அறிவினால். அவரை எப்படி அறிந்து கொள்வது? அவருடைய வார்த்தையினால். அதை நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள நமக்குள் திவ்ய வல்லமை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய வல்லமை அதிகரித்து கொண்டிருக்கும், மகிமை அதிகரித்து கொண்டிருக்கும், சத்தியம் நமக்குள் அதிகரித்து கொண்டிருக்கும். வார்த்தை அதிகரிக்கும் போது இந்த சபை தொடங்குவதற்கு முன்பாக, ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார் எனக்கு. நம் ஜெபிக்கும் போது அதில் ஒரு மனுஷனை காண்பித்து, ஒரு பாட்டில் போல் டிரான்ஸ்பேரண்ட், அதாவது உள்ள தெரிகிற வண்ணமாக, அவனுக்குள் அந்த பாட்டில் இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. பாட்டில் பெரிய பாட்டில், ஆனால் இது இவ்வளோ தான் தண்ணி இருக்குது அடியில். சொன்னால் இந்த அளவு சத்தியத்தை வைத்து, அது தண்ணி என்றது சத்தியம், இந்த அளவுக்கு இருக்கும் வார்த்தையை வைத்து யாரும் இந்த பூமியில் ஒரு ஆளுகின் வாழ்க்கையை வாழ முடியாது. அந்த தண்ணீர், இந்த பாட்டில் நிரம்பும் போது, அந்த வார்த்தை அந்த பாட்டிலை, அதாவது ஒருத்தரை அவர்களுக்குள் நிரம்பும் போது, அப்பொழுதுதான் பிசாசு நமக்கு எதிராக வராமல், அந்த பிசாசுக்கும் நமக்குள் இருக்கும் அந்த வார்த்தையின் வல்லமை அறிகிறான். அவனும் ஆவியான ஒரு காரியம்தான். அவனுக்கும் என்ன தெரிகிறது? அவனுக்கும் நமக்குள்ள நல்லா எவ்வளோ சத்தியம் இருக்குது, எவ்வளோ வார்த்தை இருக்குது நல்லா தெரியும். தண்ணி பால் அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், கண்ணுக்கு தெரிகிற வண்ணமாக இருக்கும்.
அதை பார்த்து அறிந்து கொள்ள இந்த விசுவாசி எவ்வளோ பலம் உள்ள விசுவாசி, இந்த விசுவாசி எவ்வளோ வீக்கான விசுவாசி என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் 24 மணி நேரம் உட்காந்து ஜெபிச்சாலாம் ஒன்றும் நடக்காது. எவ்வளோ தான் ஜெபிச்சாலும் சரி, வார்த்தையின் அறிவு நமக்குள் இருக்கும்போது தான் அந்த அந்த நமக்குள் அந்த பாட்டில் இருக்கும் அந்த தண்ணி நிரம்பும். அதை பிசாசு காணும்போது இந்த இந்த மனுஷங்கிட்ட நான் வால் ஆட்ட முடியாது, என்னுடைய வாளை நுறுக்கிடுவேன், அந்த மாதிரி பக்கத்தில் வரமாட்டான். இதுக்கு தான் நாம் இன்னும் நிரப்பப்பட வேண்டும் தேவ வார்த்தையின் அறிவினால். அப்போது நமக்குள் திவ்ய வல்லமை, தேவ வல்லமை நிரம்பும். அப்போது ஜீவனுக்கும் தேவ பக்திக்குமான சகல காரியங்களையும் இந்த திவ்ய வல்லமையினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் இந்த வார்த்தையில் இருக்கும் வல்லமை. 4ஆவதான காரியம், the word empowers the authority with authority. அதாவது தேவ வார்த்தை நம்மை அதிகாரத்தினால் நம்மை நிரப்புகிறது. வெளிப்படும் விசேஷம் 19வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படும் விசேஷம் 15வது வசனம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்ர கோபமாகிய மதுள்ள ஆலையை மிதிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இது இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட காரியம். கர்த்தராகிய தேவன் நம்மை இயேசுவை போல் ஆக்கியிருக்கிறார். அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள் தருகிறார் ஒவ்வொரு நாளும். அதே நேரத்தில் அவருடைய நாமத்தை, இயேசு நாமத்தை தந்திருக்கிறார், அதிகாரத்தோடு அதை உபயோகிப்பதற்காக. இப்பொழுது எப்படி கர்த்தராகிய இயேசுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் போது அது ஒரு கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது போல் யோவான், அதாவது அந்த இடத்தில் அப்போஸ்தலர் யோவான் கண்டாரோ அதே வண்ணமாக நாம் வார்த்தையை பேசும்போது நம்முடைய வாயிலிருந்தும் என்ன புறப்பட்டு போகிறது? ஒரு கூர்மையான ஒரு பட்டயம். எதற்காக அந்த கூர்மையான பட்டயம் போது? பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. நமக்குள் அந்த வல்லமை இருக்கிறது. நம் வாயினால் வார்த்தையை பேசும்போது பிசாசுடைய காரியங்களை நாம் வெட்ட முடியும். அதான் வெட்டுவதை, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு என்று சொல்லிடு. புறஜாதிகள் மட்டுமல்ல, பிசாசுடைய வல்லமையும் வெட்டும்படிக்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை ஒரு கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது போல் போய் இரும்பு கோலால் அவர்களை அரசாள்வார். இரும்பு கோலால் அரசாள்வார் என்றால், கோல் என்றது அதிகாரம். அரசாளுவதற்கு என்ன தேவை? அதிகாரம் தேவை. நாம் இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நாம் ஆளுகை செய்ய முடியும். எதனால்? நம்முடைய வாயில் அவருடைய வார்த்தையின் வல்லமை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் பேசும்போது, ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்பி பேசும்போது, நம்முடைய வாயிலிருந்து அது ஒரு பட்டயமாக புறப்பட்டு போகிறது. பிசாசை முறிப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும், நமக்கு எதிராக எந்த எதிரி வந்தாலும் அவனுடைய காரியங்களை முறிப்பதற்காக. அவன் நமக்கு எதிராக வர முடியாது. அவன் எதிராக வருகிறவர்கள் எப்படி போவார்கள்? ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக அவன் நம்மை விட்டு விலகி ஓடுவான். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதம். அது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்போ வெளிப்படும்? நமக்குள் வார்த்தையின் வல்லமை இருக்கும்போது, அந்த வார்த்தையின் வல்லமையினால் நாம் பேசும்போது, அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து அது ஒரு பட்டயமாக புறப்பட்டு செல்லுகிறது. நமக்கு எதிராக எந்த காரியம் வந்தாலும் சரி, அதை அழித்து விடும் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. நம்முடைய வாயில் எதை தந்திருக்கிறார்? நாவில் ஜீவனையும் மரணத்தையும் தந்திருக்கார்.
நாம் வார்த்தையை பேசும்போது சில இடத்தில் ஜீவனை வரும், சில இடத்தில் மரணம் பேச வேண்டியிருந்தால் அதுக்கு மரணம் பேச அதுக்கு மரணமும் வரும். நமக்கு நாவில் அந்த வல்லமையை தந்திருக்கிறார் அந்த வார்த்தையை பேசும்போது. ஹல்லேலூயா. இவ்வளவாக நம்மை அவர் என்ன செய்தார்? நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். அதிகாரத்தோடு நம்மை empowered us with authority. நம்மை அவர் அதிகாரத்தோடு நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கையை செய்வதற்காக யாரும் நம்மை எதிர்த்து வர முடியாது. எதிர்த்து வருகிறவரெல்லாம் இந்த வார்த்தையின் வல்லமை நாம் பேசும்போது நம் முன்பாக நிற்க முடியாது. ஒரு திசையாக வந்தால் 7 திசையாக ஓடுவார்கள். ஹல்லேலூயா. இது தேவ வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது அதுக்கு முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயாக மாற வேண்டும் என்றால் கீழ்ப்பானத்திலிருந்து வெளியேற பெற்றதை நாம் பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாயாக இருப்பாய் என்று சொல்கிறார். நீ என்னுடைய வாயாக இருப்பாய் என்றால் நீ பேசுகிற வார்த்தையில் நாம் பேசுகிற வண்ணமாக இருக்கும். என்னுடைய வாயினால் எந்த வல்லமை பேச முடியுமோ அதே வல்லமை உம்முடைய வாயும் பேசும். ஒரே ஒரு காரியம், தேவையில்லாத அர்த்தம் இல்லாத தவறான வார்த்தையை பேசாத. நாவை காத்துக்கொள்ள. யார் வேணால் என்ன வேணும் பேசலாம். அந்த தவறான சுத்தம் இல்லாத வார்த்தை, பிசாசுடைய வார்த்தை நாம் நாவில் எடுக்காமல் இருந்தால் நம்முடைய நாவு பரிசுத்தமாக மாறும். அந்த பரிசுத்த நாவினால் நாம் பேசும்போது இந்த வல்லமை வெளிப்படும். வாசிங்க அந்த வார்த்தையை. 15வது அதிகாரம் 19வது வசனம் 2ஆம் பாகம். நீ கீழ்ப்பானத்திலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசியான நாளிலே கர்த்தர் என்னிடத்தில் பேசின வார்த்தை. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன் என்னுடைய வாயை சரி செய்வதற்காக. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது தவறான வார்த்தை வந்தால் உடனே முழங்காலிட்டு ஆண்டவரே அழுது செப்பி, ஆண்டவரே தவறு செய்துட்டு, ஆண்டவரே நம்முடைய பரிசுரத்தினால் கழுவு, என்னை நாவை கழுவுன்னு சொல்லி அழுது ஜெபி ஒரு வருஷத்துக்குள்ளே கிளியர் ஆகிட்டேன். அதற்கு பிறகு என்னுடைய வாயில் ஒரு தவறான வார்த்தை கூட வந்ததில்லை. நாம் அதை கவனமாக நம்முடைய வாயை நாம் காத்து கொண்டால் நாம் பேசுகிற வார்த்தையெல்லாம் கர்த்தராக தேவன் பேசுகிற வண்ணமாக உங்களுடைய வாய் மாறும் என்பது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை சத்திய வார்த்தை. ஆனால் அதிக கவனத்தோடு காத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாயை. யாரிடத்தில் வேண்டுமே என்ன வேணால் தவறான வார்த்தை பேசலாம்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வாய் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்? அதற்கு பிறகு நாம் வார்த்தையை பேசும்போது எவனும் முன்பாக வர முடியாது. ஏன்னா இந்த வார்த்தை ஒரு பட்டயமாக புறப்பட்டு சென்று நமக்கு எதிராக வருகிறதை அழித்து விடும். நமக்கு முன்பாக நிற்க முடியாது. அவங்க பிசாசு கிரியைகளையும் அழித்து விடும். கர்த்தர் அந்த அதிகாரத்தில் நம்மை நிரப்பியிருக்கிறார். அந்த வல்லமையினால் நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பேசுகிற வல்லமையினால். 5ஆவதான காரியம், the word is a spiritual weapon. வார்த்தை ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. வார்த்தை ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. எரேமியா 23:29. எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்னியைப் போலவும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அக்னி என்ன செய்யும்? அக்னி எரிக்கும். சம்மட்டை என்ன செய்யும்? நொறுக்கும். ஹல்லேலூயா. அப்படி வார்த்தை அக்னி போல் எரிக்கும் என்று சொல்லும்போது நாம் பேசுகிற வார்த்தை, ஹல்லேலூயா, நமக்கு முன்பாக ஏதாவது பிசாசுடைய கிரியைகள் இருந்தால் அந்த காரியங்களை எரிக்கும்.
எரித்து அதை சாம்பலாக தூக்கி அதை தூக்கி போடலாம். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய வாயினால் பேசுகிற வார்த்தை புறப்பட்டு செல்லும்போது அது நமக்கு முன்பாக எதிராக வரும் காரியங்களை எரிக்கிற வண்ணமாக இருக்கும் அந்த வார்த்தை. அதே நேரத்தில் இயேசு என்ன சொன்னார், இந்த மலையை பார்த்து நீ பேசு, இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி அது நீ எங்கே போய் விழ சொல்கிறியோ அந்த இடத்துல போய் விழும் என்று சொல்லும்போது அவர் சும்மா சொல்ல, அந்த மலையை பார்த்து பேச சொன்னார், நம்முடைய பிரச்சனையை பார்த்து பேச சொல்ல. என்னுடைய வார்த்தைக்கு அந்த வல்லம் இருக்கிறது. அந்த மலை அந்த இடத்தில் நொறுங்கி அது ஃப்ளாட் ஆகிடும். அந்த இடத்தில் அது அந்த தர சமமாயிடும். அந்த மலை இருந்த மாதிரி தெரியாது. அந்த அளவுக்கு என்னுடைய வார்த்தையில் வல்லம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மலையை நொறுக்கிற வண்ணமாக அந்த சமட்டையின் வல்லம் இருக்கிறது. அந்த வல்லமை ஹல்லேலூயா வார்த்தையில் இருக்கிறது. நம் தேவ வார்த்தையின் வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும். the power of his word. ஹல்லேலூயா. அவ்வளோ வல்லமை இருக்கிற தேவ வார்த்தையில். அதை அறிந்து கொள்ளும்போது நம்முடைய முழு கவனத்தையும் அதில் தான் திருப்போம். அந்த வார்த்தை நமக்கு இருந்தால் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கையை செய்யலாம். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் சொல்லுகிறார், இது ஒரு ஆவிக்குரிய ஒரு வெப்பன், ஆயுதமாக இருக்கிறது. இந்த ஆயுதத்தை நீ பிரயோஜனப்படுத்தும் போது நீ அந்த வார்த்தையை என்னுடைய வார்த்தையை பேச அந்த வார்த்தை எரித்து சாம்பலாக்கும் காரியங்களை. அதே நேரத்தில் மலை போல் எந்த காரியங்கள் இருந்தாலும் அதை சம்மட்டை அடித்த நொறுக்கிற வண்ணமாக தரமட்டமாக்கிடும். நமக்கு எதிராக நிற்கிற அந்த ஆவிக்குரிய தடையாக இருந்தாலும் சரி, அதை தடையை நொறுக்குவதற்கு இந்த வார்த்தை போதும். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நாம் ஜெபத்தில் பேசும்போதும் வார்த்தையின் அறிவோடு பேச வேண்டும். அப்போது அந்த இடத்தில் நமக்கு வெற்றி நிச்சயம். ஆறாவது, the word has creative power. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். வார்த்தைக்கு உருவாக்கும் வல்லமை உண்டு. சாரி, எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறதினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு தேவனுடைய வார்த்தை, அதாவது விசுவாசத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றுவது எல்லாம் உண்டாகவில்லை, எப்படி காணும் அந்த மாதிரி உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது இப்போது எங்கே என்னென்ன பார்க்க, இங்கே இது நீங்கள் சொல்லலாம், கொத்தனார் தான் கட்டினார், இது கல்லை வச்சு கட்டினார். சரி, உலகம் எப்படி கட்டப்பட்டது? சந்திரன் சூரியன் எப்படி கட்டப்பட்டது? நம்ம ஆளுங்க போய் இன்ஜினியர்லாம் போய் அது கட்டினாங்களா? இல்லை. அதை காணும்போது தெரியும், இது கர்த்தராகிய தேவன் உருவாக்கினது. நாம் அதை கர்த்தராகிய தேவன் வானத்தின் பூமி படைத்த சர்வ வல்ல தேவனை விசுவாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம், நாம் புரிந்து கொள்கிறோம், இது அவரால் உண்டானது. அவர் எப்படி உண்டாக்கினார் எல்லாவற்றையும்? அவர் எந்த காரியத்தையும் உபயோகப்படுத்தவில்லை. அவருடைய வார்த்தை, அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் பேசினார். வெளிச்சம் உண்டாகட்டும் என்ற உடனே வெளிச்சம் உண்டானது. இந்த தண்ணி எல்லாம் அதை பிரித்து அதை வானமாக மாற்றி, பிறகு கடலை தனியாக பிரித்து, அதுக்கு நிலம் தனியாக பிரித்து நல்லா அதுபடியாக உண்டானது. முதல் நிலம்லாம் ஒரே இடத்துல தான் இருந்தது, சுற்றி கடல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டவரை கட்டினாங்க பாருங்க, அதில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் பிரித்து விட்டார். எல்லாம் நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போன்னு சொல்லி எல்லாத்தையும் நிலத்தை தனித்தனியாக பிரித்து, ஆளுங்களை பிரித்து. ஹல்லேலூயா. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஷை, ஒரே பாஷை தான் இருந்தது. இந்த எல்லாத்தையும் தனித்தனி பாஷை வந்ததுன்னா, ஒரே பாஷையில் நீ பேசினா உனக்கு ரொம்ப ஆபத்து, நீ தனித்தனி பாஷை பேசுன்னு சொல்லி எல்லோருக்கும் தனித்தனி பாஷை கொடுத்துட்டாரு. நீ பேசுறது அவனுக்கு தெரியாது. அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கவன் பேசினா இவனுக்கு தெரியாது, இவனும் பேசினா அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் கொண்டு வந்தது காரணம் என்ன? மனுஷன் தேவனை விட
ஒரு புத்திசாலி நினைத்து அதாவது உயரமாக நான் ஒரு கோபுரத்தை கட்டுவேன், அது மேலே நின்றால் எனக்கு எந்த ஒரு வெள்ளம் வந்தாலும் என்னை அழிக்க முடியாது, தேவனுக்கே சவால். அதை கண்ட தேவன் என்ன செய்தார், நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, எல்லாத்தையும் பிரிக்க போகிறேன்னு சொல்லி நிலத்தில் இருந்து எல்லாத்தையும் பிரித்தார். ஆளுங்களை எல்லாத்தையும் பிரித்து அந்த பேசுகிற பாஷையும் பிரித்தார். ஹல்லேலூயா. எதற்காக? மனுஷன் இந்த சிருஷ்டி செய்த தேவனுடைய வல்லமை அறியவில்லை. அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்ததனால் நாம் கர்த்தருடைய வார்த்தை தந்திருக்க. எதற்காக? இல்லாதவர்களை இருக்கிறவனுமாக அழைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லையோ அதையெல்லாம் நாம் அழைக்க முடியும். வார்த்தை வைத்து நாம் அதை உருவாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் இல்லைன்னு நினச்சிங்க. இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் அதை நீங்கள் பேசலாம். இந்த மாதம் எனக்கு இவ்வளோ வேணும் ஆண்டவரே, இயேசு நாமத்தில் இதற்காக விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை பேசி அந்த பணத்தை நீங்கள் அழைக்கலாம் இயேசு நாமத்தில். இந்த விசுவாசத்தின்படி அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரத்தில் வந்து சேரும். ஹல்லேலூயா. எப்படி வருதுன்னு கேட்காதீங்க. இந்த பணன்றது இயேசு பேதுருக்கிட்ட சொன்னார், இதான் டேக்ஸ் கட்டணுமாமே. எப்போ அந்த சமுத்திரத்தில் போய் அந்த ஒரு மீன் இருக்கும், அதுக்குள்ளேருந்து 2 காசு எடுத்துன்னு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று பேசி அது கொடுத்துட்டு வந்துடுன்னு சொன்னார். பர்ஸ் எடுத்துன்னு போனார். ஊழியத்திற்கு போகிறவங்ககிட்ட சொன்னார், நீ பர்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகாத, நீ வெறுமையாக போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த பறவைகளை பாரு, எப்படி இந்த பூக்களை பாரு, அதுக்கெல்லாம் தேவன் சரியாக அதற்கு கொடுக்கவில்லையா, போஷிக்கவில்லையா? அதுக்கு ஆடை, அதாவது இந்த மலர்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அதுவே உடுத்தி கொண்டுதான். இதெல்லாம் கிரியேட்டிவ் பவர். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டி செய்யும் வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய சிருஷ்டி அது அந்த வண்ணமாக இருக்கும். மனுஷன்தான் எல்லா சிருஷ்டியும் உகந்த ஒரு சிருஷ்டியாக, மேலான சிருஷ்டி, ஸ்பெஷல் கிரியேஷன், மகத்துவமான ஒரு சிருஷ்டி. அந்த சிருஷ்டி கர்த்தர் சொன்னதான், நீ என்னை போல் என்னுடைய அதிகாரத்தில் நீ இந்த பூமியில் வாழ்வதற்காக உனக்குள் என்னுடைய ஆவியை தந்தேன், உனக்குள் என்னுடைய வார்த்தையின் வல்லமை தருகிறேன், உனக்கு இயேசு நாமத்தை அதிகாரமாக உபயோகிப்பதற்காக அந்த அதிகாரத்தை தருகிறேன் என்று. இந்த 3 காரியங்களை வைத்து எப்படி அது செயல்படுவது என்று அறியாமல் நம்ம அப்படி இப்படி தெரிந்து இருக்கோம். ஒரு இடத்துல உட்காந்து கூப்பிடலாம். நான் சொன்னேன், நான் எக்ஸ்போர்ட் செய்யும்போது ஒரு இடத்துல உட்காந்து கூப்பிடுவேன், இந்த ஆர்டர் எனக்கு வரணும்னு சொல்லி, அந்த ஆர்டர் கரெக்டாக வந்து வரும், பணம் வரணும்னு சொல்லி பணம் கரெக்டாக வந்துடும். நான் எந்த இடத்துக்கும் போனதில்லை. எக்ஸ்போர்ட் செய்த ஒரே ஒரு மனிதன் எங்கேயும் சென்னையிலேருந்து வெளியே போகல. பாம்பேயில் வந்து என்ன பாருன்னு சொன்னார். ஒரு மொரீஷியஸ்லேருந்து வந்துட்டு பாம்பேயில் வந்து நான் வர மாட்டேன். அவர் பாம்பேலேருந்து சிங்கப்பூர் போகிறாராம், மொரீஷியஸ்லேருந்து. என்னை பாம்பேயில் வந்து பாருன்னு சொன்னாங்க. நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி. அப்புறம் திருப்பி கால் பண்ணுறேன், திருப்பி நான் வர்றேன், இந்த வாட்டி நான் சென்னைக்கு வந்து சிங்கப்பூர் போகிறேன், அன்றைக்கி தீபாவளி என்னோ, அன்றைக்கி லீவாக உங்களுக்கு, இல்லை வேலை செய்கிறீங்களா? எங்களுக்கு தீபாவளி எல்லாம் கிடையாது, நீங்கள் வாங்க சொன்னேன். வந்து ஆர்டரை வந்து உடனே எழுதி கொடுத்தார். ஒரு முஸ்லீம், அவர் அத்தனைக்கும் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. இந்த 5000 மீட்டர் என்னமோ அந்த ஆர்டர், இந்த ஃபஸ்ட் ஆர்டர் வச்சுக்க சொல்லி கொடுத்து போய் இறங்கின 15வது நாள் பணம் கையில் வந்துடுச்சு. எங்கேயாவது போனேன்னா, இல்லாதவர்களை இருக்கிறவனுமாக அழைக்கும் தேவன். இதெல்லாம் இவ்வளோ பிஸ்னஸில் நல்லா தேர்ன பிறகு தான் சொன்னேன். கர்த்தர் அழைப்பு வந்த உடனே ஷட்டரை போடுன்னு சொன்னார். அன்றைக்கி நைட்டு சொன்னார், காலைல ஷட்டரை போட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எந்த வேலையும் பெண்டிங் இல்லை, எல்லாம் ஷட்டரை போட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டர் வருது, கேட்குறாங்க, ஆர்டர் வந்திருக்கு, பண்ணி கொடுங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இப்போ பண்ண முடியாது. ஏன்னா பிஸியாக இருக்கீங்களா அப்படிங்க. இல்லை நான் மூடிட்டேன். அப்படி மூடிட்டீங்களா? இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, ஏன் மூடிட்டீங்க? இல்லை அது எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் நேராக வாங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் அந்த ஆர்டர் வேறு யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு புரியல ஆண்டவரே, ஏன் ஷட்டரை போட சொன்னீங்க? இப்போ தானே கற்றுக் கொடுத்துருக்கீங்க, இப்போ தானே நான் சம்பாதிக்கவே போகிறேன். நான் ஸ்டார்ட் பண்ண உடனே ஷட்டரை போடுன்னு சொன்னீங்க. உனக்காக இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல,
என்னுடைய ஜனத்திற்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இது, அதற்காக தான் உனக்கு இதை கற்றுக் கொடுக்கிறேன். அதை அவர்கள் செயல்படுத்தினால் அவர்கள் செழிப்பாக வாழ்வார்கள். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல செய்யலாம்னு சொன்னால் அது உண்மை, செய்யலாம். ஹல்லேலூயா. சும்மா கேள்வி கேட்காதீங்க. ஆனால் வார்த்தையில் வளர வேண்டும். எங்கே வார்த்தை எவ்வளோ வந்துட்டாலும் சரி, 3 சர்வீஸ் இருந்தால் 3 சர்வீஸ் அட்டன் பண்ணுவேன் என் சர்ச்சில். விஸ்வாசி நான் இன்னும் முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக பாஸ்டர் காட்டேஜ் ப்ரே பண்ண போனால் தரையில் உட்காந்து கேட்பேன். சேரில் கூட இல்லை, தரையில் உட்காந்து கேட்பேன். ஏன் அவ்வளோ வாஞ்ச வார்த்தை வரும்போது நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தரிசனத்தை காமிச்சார். சபையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பாஸ்டர் ஒரு மேய்ப்பன் போல் தீனி போட்டுன்னு இருக்கார். அந்த தீனியை ஒரு ஆடு ஃபுல்லாக மேய்ஞ்சிடுச்சு. யாருக்கும் கொடுக்காம அது மேய்ஞ்சி சாப்பிட்டது. ஆண்டவரே, யார் இந்த ஆடு இது, இந்த மாதிரி யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டுன்னு இருக்கேன்னு கேட்டால் என் முகத்தை தான் காமிச்சாங்க. நீ தான் அந்த ஆடு, கொடுக்கறது எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லி, அதாவது ஆவியில் காமிக்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்மை அறிந்திருக்கிறார் நம் தேவன். நம்முடைய இதயத்திற்குள் தேவ வார்த்தையின் மீது வாஞ்சி இருக்கும்போது அதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் நம்மை கனப்படுத்துவார். நீங்கள் யாருக்காகவும் செய்யலை, உங்களுக்காக தான் செய்யுங்க. வார்த்தை எப்போ வருவோம் இருங்க, அது உங்களுக்கு அது நன்மையாக மாறும். எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை வேணால் வச்சுங்க. வார்த்தையில் வளர்ந்தால் தான் எல்லாமே இருக்குது. உட்கார்ந்த இடத்துலேருந்து அழைக்கலாம். ஹல்லேலூயா. சண்டே போய் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். சண்டே மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க, தூங்க. ஒரு நாள் லீவ் போட்டு தூங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதுக்காக வச்சுக்கோங்க. வேலைக்கு போகாதீங்க ஞாயிற்றுக்கிழமை. வேலை நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் வார்த்தை தான் முக்கியம். வார்த்தை முடிஞ்ச பிறகு வேலைக்கு போயிட்டு திரும்பி வார்த்தை கேட்டால் அது வேறு விஷயம். அவங்க அது முக்கியமான வேலை இருந்தால் பண்ண முடியாமல் பண்ணி தான் ஆகணும், அது வேறு விஷயம். ஆனால் வார்த்தையின் மீது எவ்வளோ வாஞ்சியாக இருக்கீங்க, எவ்வளோ கவனத்தை தருறீங்க, எவ்வளோ நேரத்தை தருகிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் வார்த்தை வைக்கும்போது நம் கர்த்தரை எல்லாவற்றுக்கும் மேலாக வைத்திருக்கிறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு வார்த்தை கேட்கலான்னு சொன்னால் அது நடக்காது. நாம் எல்லா காரியத்தையும் முக்கியமாக நினைத்து கொண்டு கடைசியாக வார்த்தைக்கு இடம் கொடுக்குறோம், அது நடக்காது. அதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஆசீர்வாதம் வராது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. தேடுகிறவர்கள் எல்லாவற்றும் முதலில் தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அப்படியே நீதியும் தேடுங்கள், பிறகு உனக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். அதுதான் அந்த வசனத்தை எனக்கு சொன்னார். கடத்தில் முழுகின்னு இருக்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது அவர் சொல்கிறாரு, முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடு, அப்படி நீதியுத்தத்தை தேடு, பிறகு உனக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். இந்த வார்த்தையில் தான் எல்லாம் இருக்குது. இந்த வார்த்தை உனக்குள் இருந்தால் எல்லாத்தையும் வந்துடும். முழு கவனத்தை திருப்பினேன். வேலை முடிச்சு நைட்டு உட்காந்து வார்த்தை தான். பகலில் ஆஃப்டர்நூன் சாப்பிட வந்தால் வார்த்தை ஜபம். ஒரு 3 வருஷம் கழித்து திரும்பி பாருன்னு சொன்னார். இப்போ பாரு எப்படி இருக்குங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரு. ஒரு புது இடத்த வாங்கிறதுக்கு என்ன இது 38 லட்சம், 1.5 கோடி 2 கோடி அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார் கர்த்தர். எப்படி கிளியர் ஆச்சு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ உண்மை உள்ளவர் நம் தேவன். நம்மிடத்திலிருந்து ஒரு அடியை எதிர்பார்க்கிறார். அவர் நமக்காக 10 அடியை எடுத்து முன்பாக வைக்கிறார். நம் பக்கமாக வருவதற்கு நம் ஒரு அடியை எடுத்து வைத்தால் போதும். ஹல்லேலூயா. கடைசியாக the word is the ultimate. எல்லாற்றுக்கும் மேலானது வார்த்தை. சங்கீதம் 33:9. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் எதை சொன்னாலும்
அது உடனடியாக ஆகும் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? அது உண்டாகும். அவர் சொல்ல ஆகும் என்றால் அவர் சொன்னது உடனடியாக அது உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த வல்லமை நமக்கும் தந்திருக்கிறார். நாம் எதை சொல்லுகிறோமோ அது உண்டாகும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கும் தேவனுடைய வாரிசு நாம். ஹல்லேலூயா. வாரிசு என்றால் என்ன? பிள்ளைங்க. அவரை போல், அதாவது அப்பாவுக்கு என்ன இருக்கும், என்னை போல் பிள்ளைங்க இருக்கணும்னு சொல்லுவார். அதேமாரி தான் நம்ம பிதாவினவரும் நாமெல்லாம் அவரை போல் இருக்கணும்னு சொல்லி தான் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு. அவருடைய ஆவியை தந்திரு, அவருடைய வார்த்தையை தந்திருக்காரு, அவர் நமக்கு அதிகாரத்தை இயேசுநாமத்தில் தந்திருக்காரு. எதுக்காக? என்னை போல் என்னோட பிள்ளைங்க இந்த பூமியில் வாழணும் அதிகாரத்தோட. அவங்க சொன்னால் அது ஆகணும், கட்டளையிட்டா நிற்கணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை தந்திருக்கிறார் நம் தேவன். இதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது, இதை நாம் தள்ளிவிடக்கூடாது. இதற்கு முழு கவனத்தை நாம் தர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு நம் வார்த்தையில் இருக்கும் வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. கர்த்தர் என் மேய்ப்பர், குறை எனக்கு இல்லையே. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் என்றால் அவர் தான் நமக்கு வார்த்தையை வைத்து மேய்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பிற்கு நாம் ஒப்பு கொடுத்தால், அந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் குறை ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பரே, குறை எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 7 காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம். அந்த தலைப்பை மட்டும் திரும்ப சொல்லுகிறேன். வார்த்தையை ஜீவனாக இருக்கிறது. 2வது, வார்த்தை நமக்கு மாற்றத்தை கொண்டு வரும். 3வது, வார்த்தையில் தெய்வீக வல்லமை உண்டு. வார்த்தை நம் அதிகாரத்தில் செயல்படுவதற்கு நம்மை பலப்படுத்துகிறது. வார்த்தை ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. வார்த்தையில் உருவாக்கும் வல்லமை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலானது வார்த்தை. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கொடுப்போம். அடுத்த வாரம்